கடலூர் நடுத்தட்டு கிராமத்தைச் சேர்ந்த சத்யசீலன் என்பவரின் மகன் அருண்குமாருக்கு வீட்டில் நூடுல்ஸ் சமைத்து தரப்பட்டது. நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுவனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவன் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலையில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கண்ணமங்கலம் அடுத்த அழகுசேனை கிராமம் பகுதியில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஆத்மநாத சுவாமி கோவிலில் திருமஞ்சன திருவிழா சிறப்பாக நடந்தது. முதல் நாளன்று மாணிக்கவாசகர் உள்ளிட்டோரின் உற்சவர்களின் வீதியுலா சிறப்பாக நடந்தது. கோவை புலிகுளம் புனித அந்தோனியர் ஆலய தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. சூசையப்பர், மரியாள் உள்பட மொத்தம் 14 அலங்கரிக்கப்பட்ட தேர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்தன.